கோவையில் பீளமேடு பக்கத்தில் உள்ள நவ இந்தியா பகுதியில் பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்று இருக்குது. இந்த மருத்துவமனையில் பேராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இங்கே 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தங்கும் விடுதியும் செயல்படுது. இந்த பேராமெடிக்கல் அலைட் சயின்ஸ் கல்லூரியில் திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த அனுப்பிரியா வயது 18 அப்படிங்கிறவங்க தங்கி முதலாம் வருஷம் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நேற்றைக்கு முதலாம் ஆண்டு மற்றும் 3ஆம் வருஷம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவமனையில் 4வது கட்டடத்தில் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது லஞ்சுக்கு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. அப்போது மாணவ மாணவிகள்லாம் அவங்களோட உடைமைகளை பயிற்சி நடந்த வகுப்பறையில் வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் 4வது வருஷம் படிக்கிற மாணவி வச்சுருந்த பையில் பர்ஸில் இருந்த பணம் 1500 ரூபாய் திடீர்னு மாயமாயிடுச்சு. உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த மாணவி பணம் மாயமானதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. உடனே இதை பற்றி பேராசிரியர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பார்த்தப்போ அனுப்பிரியா தனியாக அந்த அறையை விட்டு வெளியே வர்றது தெரிய வந்திருக்கு. இதனால் அந்த மாணவி எடுத்திருக்கலாம் அப்படின்னு இந்த பேராசிரியர்கள்லாம் சந்தேகப்பட்டிருக்காங்க. உடனே இது குறித்து கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அனுப்பிரியாவை கல்லூரி முதல்வர் 5வது மாடி கட்டட அறையில் வச்சு முதல்வர் மற்றும் பேராசிரியர்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்போது சக மாணவர்களும் இருந்திருக்காங்க. மாலை 2 மணி முதல்ல 4:30 மணி வரைக்கும் விசாரணை நடந்திருக்கு. ஆனால் அந்த மாணவி தான் எந்த தவறுமே செய்யலை, பணம் எடுக்கல அப்படின்னு மறுத்திருக்காங்க. மற்ற மாணவ மாணவிகள்லாம் வகுப்புகள் முடிஞ்சு விடுதிகளுக்கும் வீடுகளுக்கும் போன நிலையில் அனுப்பிரியாவை அவங்க விடவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மாலை 6:30 மணி அளவில் அனுப்பிரியாவை 5வது மாடியிலிருந்து வீட்டுக்கு செல்லும்படி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சோகத்தோட அவமானம் அடைஞ்சு வெளியேறிய அந்த அனுப்பிரியா 4வது தளத்துக்கு வந்த உடனே திடீர்னு அங்கிருந்து கீழே குதிச்சிட்டு இருக்காங்க. இதில் படுகாயம் அடைஞ்ச அவங்க சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. மாணவி மீது திருட்டுப்பழி சுமத்தினதுனால அவங்க அவமானம் அடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்ட தகவல் சக மாணவ மாணவிகளுக்கு பரவியிருக்கு. அவங்க சம்பவம் நடந்த இடத்த முற்றுகையிட்டு இருக்காங்க. பேராசிரியர்களை வெளியே செல்ல விடாமல் தடுத்திருக்காங்க. கல்வீச்சு சம்பவமும் நடந்திருக்கு. இதில் கல்லூரியிட கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மாணவி அனுப்பிரியா உடல் பிரேத பரிசோதனைக்கு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுது. இதற்கிடையே அனுப்பிரியா தற்கொலை செஞ்ச தகவல் திருவண்ணாமலையில் இருக்கிற அனுப்பிரியாவோட பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தந்தை இல்லாத நிலையில் ஒரே மகளான அனுப்பிரியா இருந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் வானதி உறவினர்களோட கோவைக்கு மகளோட உடலை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. இது பற்றி கோவை பீளமேடு போலீஸ் நிலையத்தில் வானதி புகார் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு மாணவி உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது. மாணவி உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுற அறைக்கு முன்னாடி அவங்க கூட படித்த மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் திரண்டு நின்றுருக்காங்க. அவங்க எல்லாமே மாணவியோட இறப்புக்கு நியாயம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் அங்கே போலீஸ்லாம் குவிக்கப்பட்டிருக்கு. கோவை அரசு மருத்துவமனை முன்னாடி போலீஸார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்காங்க.